இந்த நாடகங்கள்ல இருந்து அதுக்கப்புறம் சினிமாக்குள்ள வர்றது இது இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ இதெல்லாம் மெயினா வந்து 2002 2001 இதுதான் 5 வருஷம் ஆயிடுச்சு. 97ல இருந்து 2002. ஆமா 97ல 96 எண்ட்ல இருந்து 2001 வரைக்குமே வாய்ப்பு தேடிட்டு தான் போயிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் எல்லா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் இன்னொன்னு உங்களுக்கு வாய்ப்பு தேடி போயிட்டு இருக்கிறப்ப நம்ம டக்குன்னு ஒரு கம்மியில போய் உடனே போய் கதவு திறந்துடல. நம்ம இருக்குன்னு நம்மளை தக்க வச்சுக்கிறது அதுக்காக நம்ம வேலைக்கு போறது. இது போயிட்டு இருக்கலையே தான் இந்த நாடகங்களும் போடுவோம். ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறமே எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நாடகம் போட ஆரம்பிச்சு நாடகம் போட்டு வாய்ப்பு தேடிட்டே தான் இருப்பேன். 2009 வரைக்கும் வாய்ப்பு தேடுறது. 97ல இருந்து 2009. ஆமா, வெண்ணிலா கபடி குழு சுசீந்திரன் மூலமா தான் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஒரு 13 வருஷம். ஆமா 13 வருஷம் நீங்க வந்து அந்த ஒரு ரோலுக்கு தேடிட்டு இருந்தீங்களா? எந்த படமை எப்ப கிளிக் ஆகும்னு தெரியாதுல்ல, நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்காத அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆனா இதுக்கடையில அது போகாத ஆபீஸ் எதுவுமே இருக்காது. சும்மா காமெடி பண்ணாலும் பண்ணிட்டு ஆல்பத்துல விதவிதமா போட்டோ எடுத்து வச்சுருவோம். உங்களுக்கு போட்டோ எடுக்கிற கூட காசு இருக்காது. நீங்க ஒரு இப்பதானே போன் எல்லாம் இது பண்ணாங்க. நீங்க அப்ப பிரிண்ட் போட்டோ கொடுக்கணும்ல. முதல் ஆபீஸ்க்கு போனோடனே சார் நடிக்கணும் அதெல்லாம் அது கட்டணும் போட்டோ கொடுத்துட்டு போவாங்க. அந்த போட்டோக்கு 5 ரூபா வேணும் இல்ல, பிரிண்ட் போடணும். நம்ம சாப்பிட்றதுக்கே இருக்க மாட்டோம், நம்ம அங்கிட்டு போய் போட்டோ கொடுக்குறது. அப்ப அதுக்கெல்லாம் வேலை செய்யணும் இல்லை. அந்த போட்டோ கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த போட்டோ நம்ம போன செகண்டு அது எங்க போகணும்னே தெரியாது. அதனால வந்து அது 2009 நமக்கு சரியா அதுக்கு முன்னாடி காதல் படம்லாம் வாய்ப்பு கிடைச்சிச்சு. காதல்ல 2 சீன் பண்ணியிருப்பேன், நீங்க பார்த்துருப்பீங்க. ஜியில பண்ணியிருப்பேன். சுசீந்திரம்லாம் அந்த பரோட்டா சீன். அந்த பரோட்டா பிடிக்குமாண்ணா? எனக்கு பிடிக்காது. பிடிக்காதா? அது பிடிக்கவே பிடிக்காது.